இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு கேரள லேடி டாக்டர் தாங்க. அவங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருகருன்னு முழங்காலுக்கு கீழே இருக்கும். அவங்க வந்து இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத அவங்களுடைய பதிவுல வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் ஆயில் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரோஜா இதழ்கள்ங்க. ரோஜாவை வந்து நல்லா காய வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் காய்ச்ச போறது பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் அளவு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்காக நான் வந்து ஒரு 10ல இருந்து 12 வரைக்கும் ரோஜா இதழ்கள் எடுத்துக்கிறேன். ரோஜா இதழ்கள்ல இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துடணுங்க. வெறும் இதழ்களை மட்டுமே இந்த ஹேர் ஆயில்ல நம்ம சேர்த்துக்கணும். இந்த ஹேர் ஆயில்ல நம்ம ரோஜா இதழ்களை சேர்க்கறதுனால ஹேர் growth நல்லா இருக்கும். அதே மாதிரி முடி வந்து நல்லா கருமையா ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயிலுக்கு இது ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்குங்க. நல்ல ஹேர் ஆயில் வந்து வாசனையா இருக்கும். அதுக்காக தான் இந்த ரோஜா இதழ்களை நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்க எவ்வளோ ஆயில் காய்ச்சுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கான ரோஜா இதழ்கள் வந்து ஒரு 10ல இருந்து 12 எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா செம்பருத்தி பூவோட இதழ்கள்ங்க. அதையும் நான் காய வச்சு எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூவை காய வச்சு ஒரு 10ல இருந்து 15 எடுத்துக்கோங்க. நம்ம காய்ச்சுற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதோட காம்பெல்லாம் எடுத்துட்டு நான் காய வச்சு அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த செம்பருத்தி இதழ்கள் வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஷைனிங் ஆக்கும். அடுத்து கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை நம்மளுடைய முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் நீளமா ஒரு கருவி அளவு நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த 3 பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம இப்ப ஆயில காய்ச்ச போறோம். அதுக்கப்புறமா 2 முக்கியமான பொருட்களையும் நம்ம சேர்ப்போங்க. இப்போ இந்த வந்து நம்ம ஒரு 250 ml ஆயில், அதாவது 1/4 லிட்டர் அளவு ஆயில் எடுத்துக்க போறோம். தேங்காய் எண்ணெய் தான் நான் இதுக்கு சேர்த்துக்க போறேன். தேங்காய் எண்ணெயை சேர்த்து நம்ம இந்த பொருட்களோட செய்யும் போது தேங்காய் எண்ணெய்க்கு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். ஹேர் ஆயில் வந்து சூப்பரா நம்மளுக்கு 100% ரிசல்ட் கொடுக்குங்க. இப்ப பாருங்க, ஸ்டவ்ல வச்சுட்டு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 லிட்டர் அளவு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. பாருங்க, சுத்தி வந்து என்ன லைட்டா பபிள்ஸ் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 3 பொருட்களையும் ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம். ரோஜா இதழ்கள், கருவேப்பிலை, செம்பருத்தி இதழ்கள், இது 3ஐயும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆயில்ல சேர்த்துடலாம். சேர்த்தோம்னா கருவேப்பிலை வந்து பச்சையா இருக்கிறதுனால கொஞ்சம் சடசடப்பு இருக்கும். நல்லா சிம்ல வச்சுட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடி ஃப்ளேமை வந்து மீடியத்துக்கு மாத்திக்கோங்க. இந்த சொடசடப்பெல்லாம் அடங்கணுங்க. இப்ப ஃப்ளேமை வந்து மீடியத்திலேயே வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கிளறிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமு இல்லைன்னா சிம்ல தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா கருவேப்பிலை வந்து சீக்கிரமே கருகிரும். ஸோ நமக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் ஆயில் கிடைக்காது. நம்ம சிம்ல வச்சு செய்யும் போது தான் இந்த பொருட்களுடைய சத்துக்கள் வந்து அந்த ஆயில்ல இறங்கி நம்மளுக்கு சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆகுங்க. இந்த ஹேர் ஆயிலை அந்த லேடி டாக்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அவங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முழங்காலுக்கு கீழே அடர்த்தியா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அவங்களுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத பத்தி அந்த டாக்டர் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப பாருங்க, நல்லா வந்து எல்லாமே இப்ப நல்லாவே வந்து சொடசடப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி. கருவேப்பிலை நம்ம போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்லா வந்து வறுபடணும். நம்ம கையில வந்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா மொறு மொறுன்னு ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம ஆயிலை வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இதை அவசரப்பட்டு நீங்க காய்ச்சினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியான ஹேர் ஆயில் கிடைக்காது. ஸோ ஹேர் ஆயில் நம்மளுக்கு நல்லா சூப்பரா 100% ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து நல்லா வந்து கருவேப்பிலைய பாருங்க, நசுக்குனா பாருங்க எந்த அளவுக்கு வந்து மொறு மொறுன்னு இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து ஹேர் ஆயில்ல இருக்கிற பொருட்களை வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதுல முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜட்டாமான்சி. இந்த ஜட்டாமான்சியை இந்த ஹேர் ஆயில்ல சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா
காடு மாதிரி வளருங்க. முடி அடர்த்தியா நல்லா வந்து நீளமா நல்லா கருகருன்னு வரணும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரை முடி பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷனா இந்த ஜெட்டாமான்சி இருக்கும். அதை வந்து நம்ம போட்டுறணுங்க. போட்டுட்டு சிம்ல வச்சிருக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல இருந்து சிம்ல வச்சிருங்க. வச்சுட்டு இதை போட்டுட்டு இதோட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போறோம். நம்மளுடைய முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியா வளர்றதுக்கு கருஞ்சீரகத்தை வந்து நல்லா வறுத்துட்டு எண்ணெய் பிரியிற வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்குங்க. அதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டுமே நம்ம ஆயில் வந்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலை வந்து நல்லா வந்து ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு அதை வந்து அப்படியே வந்து 24 மணி நேரம் அந்த இரும்பு கடாயிலேயே வச்சிருங்க. இரும்பு கடாயில எந்த அளவுக்கு நம்ம ஆயில் இருக்குதோ அந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். அந்த அயனும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலில் வந்து மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு 100% வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதே மாதிரி 24 ஹவர்ஸ் கழிச்சு, அதாவது நைட்டு பூரா நீங்க இதை வந்து அப்படியே வந்து இதுலயே வச்சிருங்க, கடாயிலே வச்சிருங்க. கலர் பாருங்க எவ்வளோ கருன்னு வந்திருக்கு பாருங்க. பாருங்க நைட்டு பூரா வச்சு எடுத்தாச்சு. ஹேர் ஆயில் கலர் பாருங்க எவ்வளோ கருகருன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புதுசா வரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பழைய முடிகள் எல்லாமே, நரைமுடிகள் எல்லாமே அப்படியே கருமையா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்ப இதை நம்ம வந்து வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து ஹேர் ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்கான் அந்த மாதிரில நீங்க ஸ்டோர் பண்ணுங்க. அப்பதான் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் ஆகாம நம்மளுக்கு ஹேர் ஆயில் வந்து கடைசி வரைக்கும் நல்லா அதே வாசனையோட இருக்கும். இல்ல அப்படின்னா பிளாஸ்டிக் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே வாசனை வர ஆரம்பிச்சிருங்க. அதாவது கெட்ட வாசனை வர ஆரம்பிச்சிரும். இப்ப பாருங்க எப்படி நல்லா மொறு நம்ம இது பண்ணதுனாலதான் நம்மளுக்கு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு அதை நான் வந்து ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். நீங்களும் இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. இப்போ ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நீங்க ரெகுலரா யூஸ் பண்றதா இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதில் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஹேர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், வெளியில போகும்போதெல்லாம் வந்து ஆயில் வச்சுக்க மாட்டேன், தலை குளிச்சு தான் போவேன் அப்படின்றவங்க தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour தலையில வச்சுட்டு நீங்க முடியை வந்து கழுவிடலாம். மசாஜ் பண்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி ஆயிலை வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.